பொது வெளியில் தான் எப்படி தன்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணுன்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஐயா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐயா வந்து இயல்பு நிலையில் வந்து இல்லை ஐயாவை வந்து. ஆனால் அதை வந்து வெளியிட்டது வந்து அன்புமணி அவரோட ஆதரவாளர்கள். அந்த எந்த குற்றச்சாட்டுகளுமே வந்துட்டு சரியான குற்றச்சாட்டு இல்லைன்றது மூத்த அருள்மொழி அவர்களாக இருக்கட்டும், ஜி.கே. மணி அவர்களாக இருக்கட்டும், கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான தன்முனைப்போட வந்து எந்த விஷயங்களும் அவங்களாம் செஞ்சதா எனக்கு. ஜி.கே. மணி அவர்கள் தான் காரணம்னு வெளிப்படையாகவே எழுதுறாங்க. ஐயா தரப்பு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் பாமக தான். டாக்டர் அன்புமணி அவர்கள் தரப்பு பாமக தான். இந்த கூட்டணி போன்ற விஷயங்கள்ல தவறா வழி நடத்துறதுனால நம்மளே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டா அப்பா கிட்ட வந்து பையன் வந்து விட்டு கொடுத்து போகலாம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு திமுக கூட கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் இது வந்து 100% வந்து உண்மை. மனவலிக்கெல்லாம் மருந்து வந்து டாக்டர் ஐயா தான் தரணும். டாக்டர் அன்புமணி அவர்கள் எந்த விதத்துலையும் இதுக்கு காரணமா இல்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இப்போது வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள்கிட்ட. என்ன நடவடிக்கை அப்படின்ற அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா வந்து அவங்க சின்னதாக ஒரு விஷயம் பண்ணணுன்னாலும், ஒரு சாதாரணமாக யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவங்கள சந்திக்கும் போது கூட ரொம்ப அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க, ஒரு கைலியோடையோ இல்லை ஒரு பனியன் போட்டு அப்படிலாம். நீங்கள் நிறைய புகைப்படங்கள் போட்டுருக்கீங்க. இல்லை ரொம்ப அப்படி வெளியிலேருந்து வர்றவங்கள்ட்ட அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்களே நம்ம பேரறிவாளன் அண்ணன் விடுதலைக்கு பிறகு வந்து அவங்க அம்மா வந்தாங்க, வந்து சந்திச்சப்ப கூட ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க யதார்த்தமாக. அதுக்கு பிறகு அவங்களை கூப்பிட்டு அவங்களோட மேலாடையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு அப்புறம் சரியான விதத்தில் எடுத்துட்டு தான் அதுதான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர், ஒரு பொது வெளியில் தான் எப்படி தன்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணுன்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர் மருத்துவர் ஐயா. அப்படி இருந்த மருத்துவர் ஐயா வந்து இந்த மாதிரி அதுக்கு பிறகு நிறைய இந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருக்கும் நமக்கு வந்துட்டு ஐயா வந்து இயல்பு நிலையில் வந்து இல்லை ஐயாவை வந்து கூட சுற்றி இருக்கிறவங்க, ஐயா வயது மூப்படைஞ்சிட்டாங்க, அவர் டாக்டர் அன்புமணி வந்து தலைமை இருக்க, அன்புமணியோட ஒத்து போகாத மனநிலை இருக்கிறவங்க. நீங்கள் சொல்கிறது அந்த நீச்சல் படத்தை கூட சொல்கிறீங்க, இந்த நீச்சல் வீடியோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு ஐயாவுக்கு என்ன விஷயங்களை கொண்டு போகணும், அவங்களுக்கு என்ன சாதகமாக அமையுமோ அந்த மாதிரியான விஷயங்களை ஐயாட்ட கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. அந்த மாதிரி நிறைய வந்துட்டு டாக்டர் அன்புமணி அவர்களை பற்றி அவங்களோட செயல்பாடுகள் இன்னும் சரியாக செயல்படல, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி ஐயா ஆக்டிவாக வெளி உலகத்தில் எல்லாரோடையும் தொடர்பில் அது மாதிரிலாம் இல்லை. அங்கே அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து லிமிட்டடான இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு சாதகமாக என்ன தேவையோ அந்த மாதிரி ஐயாட்ட கொண்டு போகிறதுனால தான் இந்த இப்போ சமீபத்து நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்றதான் என்னோட கருத்து. அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆனால் அவங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டையும், ஐயா வச்சிருந்த அந்த எந்த குற்றச்சாட்டுகளுமே வந்துட்டு சரியான குற்றச்சாட்டு இல்லைன்றது ஒரு சாதாரண தமிழகத்தோட கடைகோடியில் இருக்க ஒருத்தவங்க கேட்டால் கூட தெரியும். ஏன்னா ஐயாவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்கும் எழுதியிருக்காங்க, அறிக்கை மூலமாக இல்லை கடிதம் எழுதி டாக்டர் அன்புமணி என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காரு, அவர் எவ்வளோ திறமையானவர், பல்வேறு விருதுகள் மேடைகள்லாம் பேசியிருக்காங்க, லெட்டரை எழுதி ஒரு நோட்டே கொடுத்துருந்தாங்க. இதுக்குன்னே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அன்புமணி அவர்களுடைய தகுதிகள் என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சிருக்காருன்னு அவரே கொடுத்துருந்தாரு. அப்படி கொடுத்தவர் இன்னைக்கு அது ஒவ்வொன்றுத்துக்கும் எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாருன்னா அதில் சந்தேகங்கள் இயல்பாக எழத்தானே செய்யும். அதனால இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுன்றதுவே வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு இது கிடையாது, ஒரு வேலிடான குழு கிடையாது அப்படின்றதான் என்னோட இது. அவங்க எந்த நடவடிக்கையும் எடுத்தால் அது சரியான நடவடிக்கையாக இருக்காது. என்றைக்கும் மருத்துவர் ஐயா மேலே தமிழகம் முழுமைக்கும் இது அந்த பாட்டாளி கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அவர் மேலே இருக்கிற மரியாதை தொடர்ந்து இருக்குது. ஆனால் மற்றவங்களால வந்து ஐயா வந்து அந்த லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவர் சரியான விதத்தில் செயல்பட விடாமல் பண்ணுறாங்க. ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்காது. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், எந்த பொறுப்புலே இல்லாமல் வந்து நான் செயல்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அப்படின்றத திரும்ப திரும்ப அவங்க முன் வச்சுட்டே இருக்காங்க. அந்த கருத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்கல? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே யோசிக்க வேண்டியது. இப்போ நீங்கள் தேவையில்லாமல் நம்ம ஒருத்தவங்க வந்து ஒப்பிட தேவையில்லை, இருந்தாலும் இந்த கருத்து வர்றதுனால எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அதை சொல்லணுன்றதை எல்லாருமே யோசிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்கள் அத்தனை பேரும் அதுக்கான அவசியம் என்ன வந்தது? இப்போது டாக்டர் அன்புமணி அவர்களுடைய இந்த கடந்த 3 ஆண்டு கால செயல்பாடுகளில் என்ன குறை இருந்துச்சு? ஜி.கே. மணி அவர்கள் இருந்தபோது
அவர் செஞ்ச செயல்களை விட இவர் என்ன குறைவாக செஞ்சுட்டாரு, இல்லை இவர் வந்து ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர் தான். தனித்து 2016 மாற்ற முன்னேற்றம்னு சொல்லிட்டு அவரே ஒரு பிராண்டாக இருந்து அவ்வளோ வாக்கு வங்கியை வந்து தக்க வச்சாரு. தனிப்பட்ட முறையில் அத்தனை பேரோட வாக்குகளை வாங்கினாரு. சமூகம் கடந்து கட்சிகள் கடந்து ஒரு மாற்றாக நின்னார். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு தலைவர் மீது நடவடிக்கை எடுப்பதுக்கான அந்த காரணம் இருக்குல்ல, அதுவே ஒரு சந்தேகத்துக்குரிய இது இல்லை. அதை தாண்டி வெளியில செல்ற வந்து சொல்றாங்கல்ல, அப்பா கிட்ட வந்து பையன் வந்து விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு ஒரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஆரம்பிச்ச செல்வ பிறந்தகை சொல்றாரு. பழகருப்பையா போன்றவர்கள் கூட நிறைய, அதாவது கொஞ்சம் மூத்த தலைவர்கள் சீனியர்கள் எல்லாருமே அவங்க அப்பா தானே, அவங்க சொல்றதை கேட்டுக்கலாமே. இல்லை, அது கண்டிப்பா உண்மை. எங்கேயும் வந்துட்டு ஒரு அப்பா கிட்ட ஒரு மகன் வந்து ஒரு மகனா அந்த குடும்பத்துல அப்பா சொல்றதை கேட்டு தான் நடந்துக்கணும். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு குடும்பம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சின்றது பல தரப்பட்ட மக்கள், பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கு, பல கோடிக்கணக்கான மக்களுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு கட்சி. இதில் வந்து அப்பா மகன்றது கிடையாது. இதில் வந்து அரசியல் தலைவர்கள். அவர் வந்து இந்த கட்சியுடைய ஒரு நிறுவனர், இப்போ இவர் கட்சிக்கான தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர். ஸோ அப்பா மகன் என்ற பேச்சு இதில் இல்லை. அப்பாவா குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை அவர் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. எந்த விதத்துலையும் இந்த ஒரு ஏப்ரல் 10 இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எந்த இடத்துலையாவது டாக்டர் ஐயாவை பார்த்து அவர் பேசுறதை பார்த்து ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரா, இல்லை விமர்சனம் வச்சிருக்காரான்னு உங்களை போன்ற பத்திரிகையாளருக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு மகனா வந்து தன் அப்போ ஒரு தலைவராக கூட அவர் கேட்கல. வேற யாராவது தலைவராக இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து பதிலுக்கு பதில் வந்து ஒரு டக் ஆஃப் ஒரு வார் மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துலையும் ஐயாவுடைய செயல்பாடுகளையோ அவரோட கருத்துக்களுக்கு எதிராக எந்த ஒரு கேள்வியும் வைக்கல. அவ்வளோ மனக்குமுறைகளையும் தாங்கிக்கிட்டு அவர் ரொம்ப ஒரு டாலரன்ஸோட இருக்காரு. ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி தான் அந்த டெம்பரமெண்ட்டோட அவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக என்ன பணிகளை செய்யணுமோ அதை சரியாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ GKM தமிழ்குமரன் நியமனத்தில் ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள்ல கிட்டத்தட்ட மருத்துவரையா சொன்னது என்னன்னா 2014 கிட்டேயே வந்து எப்போ பொறுப்பை வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு, நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க. அப்படி பல்வேறு விஷயங்களை நான் போட்ட நியமனத்தை வந்து ஏற்றுக்கல, உடனடியாக கூப்பிட்டு மிரட்டுற துணியில் பேசினாங்க. அப்புறம் இவர் நம்ம இளைஞரணி தலைவராக இப்போ அவர் அறிவிக்கும் போதும் எதிர்கருத்து வந்து முன் வச்சதை மைக்கை தூக்கி போட்டாங்க. ஸோ நியமனங்கள் வந்து அன்புமணி அவர்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களா, அதுக்கு உங்களோட பதில்? நியமனங்களை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், டாக்டர் அன்புமணி அவர்கள் தலைவராக பதவியேற்பதற்கு முன்பு வரை திரு தியாகச்சம்மல் GK மணி அவர்கள் வந்து அவருடைய லெட்டர் பேடில் தான் கையெழுத்தாகி நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. டாக்டர் ஐயா வந்து அதை பண்ணலை, தலைவர் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ இல்லை கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்களா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களோ அன்புமணி அவர்களுடைய வருகையை இல்லை அவங்க வந்துட்டா நம்ம வந்து இவ்வளோ நாளாக கட்சியில் சில விஷயங்கள் ஏதாவது செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அவங்க அதெல்லாம் அதுக்கு பாதிப்பு வருன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சு டாக்டர் அன்புமணி தலைவர்னு பேர் அளவில் வச்சுட்டு ஐயாவுடைய லெட்டர் பேடில் ஐயா கையெழுத்திட்டு தான் பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டுச்சு. அது வந்து இவருக்கு GK மணிக்கு கொடுத்த அந்த ஒரு உரிமை அவருக்கு இல்லாம ஆக்குனாங்க. அவர்லேருந்து தலைவருடைய அந்த அதிகாரங்கள்லாம் குறைக்கப்பட்டதா இருந்ததே ஒழிய ஐயா வந்து போடுற அந்த நியமனங்களை இவர் எதிர்க்கலை. அவ்வளோ நியமனங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், இளைஞரணி செயலாளர், இது மாதிரி இளைஞரணி செயலாளர் மாவட்ட அளவில் சொல்கிறேன், அந்த மாதிரி எல்லா நியமனங்களும் டாக்டர் ஐயா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே தோட்டத்துக்கு போய் ஐயா பேரில் இருக்கிற அந்த கையெழுத்து இருக்கிற அந்த லெட்டர் பேடில் தான் வந்து கடிதங்களை வாங்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இது ரெண்டு ஒரு தனிப்பட்ட நிகழ்வு. இது முகுந்தனதும் GK தமிழ்குமரனும் தனிப்பட்ட நிகழ்வாக தான் பார்க்கணும். அதுக்கும் வந்துட்டு சரியான காரணங்கள் வச்சுருந்தாரு. முகுந்தன் அவர்கள் வந்துட்டு திடீர்னு வந்து உள்ளே வர வேணாம், அனுபவம் வந்து இருக்கணும் கட்சிக்குள்ளே கொஞ்ச நாள் வந்து, ஏன்னா அவருக்கு அந்த கடிதம் கொடுத்தாங்க இல்லைங்களா 31ஆம் தேதி, அதுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு தான் வந்துட்டு சமூக ஊடகம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கள வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக அவருக்கு வந்து அந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த பொறுப்பு வாங்கினதுக்கு பிறகு அவர் அதில் பெருசாக செயல்பட்டார். இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஆக்சசிபிளாக தான் இருக்குது. முகநூலாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ் தளமாக இருக்கட்டும், யூடியூப், இன்ஸ்டா, எங்கேயும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல்பாடுகளையோ இல்லை அதோட கொள்கைகளையோ எதையாவது வந்துட்டு முகுந்தன் அவர்கள் முன்னெடுத்து செல்வதற்கு அவர் நேரடியாக எழுதணும் இல்லை, அதுக்கு ஏதாவது செயல்கள் செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இல்லை. அந்த கொடுக்கப்பட்ட அந்த பணியை அவர் சரியாக செய்யலை. அது இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து அவர் செய்யட்டும். அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட இது மாதிரி இது களத்தில் செயல்படக்கூடியது இளைஞரணி இதெல்லாம் வந்து களத்தில் போய் நிறைய அரசியல் செய்யக்கூடிய விஷயங்கள். அதுக்கு அவருக்கான அவகாசம் தேவைன்றது தான் வந்து டாக்டர் அன்புமணி சொன்னதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள்கள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு.
வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு ஏதோ ஒரு புற காரணி வந்து ஐயாவுக்கு வந்து இந்த அழுத்தம் வந்து வந்திருக்கு. அதனால அதை மீறி வெளியில கலந்துரையாட்டு வந்ததை மீறியுமே அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நடந்தது. தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் முகுந்தன் அவர்கள் மேலேயோ இல்லை ஜிகேஎம் தமிழ்குமரன் மேலேயோ எந்த விதமான தவறான எண்ணங்களும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு இல்லை. இதுக்கு வந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு பதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தலில் நின்ன விஷயங்களா இருக்கட்டும், அவங்களோட மகள்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, அவங்கெல்லாம் வரும்போது இவங்க வந்து அமைதியா இருக்காங்க, இவங்க வரும்போது தான் விமர்சனம் பண்றாங்க, முகுந்தனை கொண்டு வரும்போது தான் விமர்சனம் பண்றாங்க, அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இல்லை, கருத்துக்கள் வந்து சரிதான். ஆனால் இதில் என்னன்னா, சௌமியா அன்புமணி மேடம் அவங்க வந்துட்டு தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடியே வந்து கள அரசியலில் நீண்ட நாளாக இருந்துட்டு இருக்காங்க. பசுமை தாயகத்தில் அவங்க இன்னைக்கு இல்லை, 20 வருடங்களுக்கு முன்னாடி கூட ஐயாவோட சேர்ந்து களத்தில் வந்து இருந்திருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை ஈடுபட்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஒரு பெண் ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்துட்டு அந்த தொகுதியில் நம்ம அவங்கள நிறுத்தினா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு அரசியலில் அது ஒரு பெரிய பலமாக இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி ஐயா எல்லாரோட ஆசீர்வாதத்தில் தான் அது நடந்தது. அதனால் அதையும் இதையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. அவங்களோட மகள்கள் யார் இருந்தாலும் வருவாங்க. அவங்க ஒன்றும் நேரடி அரசியல் இல்லை, அவங்க அம்மா நிற்கிறதுனால அங்கே வந்து வேலை செஞ்சாங்க. ஈவன் முகுந்தன் எல்லாருமே வந்து வேலை செஞ்சாங்க. ஜிகே மணி அவரோட பையன் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கூட சௌமியா மேடம் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாருமே சேர்ந்து தான் பணி செஞ்சாங்க. இது வந்து ஏதோ மனசுல வந்து காழ்ப்போட பேசக்கூடியதா இருக்கும். இப்போ வந்து அப்படி பேசலாம், யார் வேணா என்ன கருத்து வேணா சொல்லலாம், பட் அது உண்மை இல்லை. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பூத்தா அருள்மொழி அவர்களாக இருக்கட்டும், ஜிகே மணி, தீரன், ம.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தலைவர்கள், பெரிய ஆட்கள் எல்லாருமே மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட இருக்காங்க. உங்களை மாதிரி நிறைய இளைஞர் பட்டாளம் எல்லாருமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸோட இருக்கீங்க. இதை முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இதில் நீங்கள் வந்து இப்போ இவர் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இருக்கார் இல்லைங்களா, அவர் இளைஞர்லாம் கிடையாது. அவர் ஈழ பிரச்சனைகள்லாம் இருக்கட்டும், தமிழ் தேசிய விடயங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் கரை தேர்ந்தவர், அவர் நிறைய களத்திலேயே பணி இருந்தவர். அவரை மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு நான் சொல்றது பெரும்பான்மை தான். ஏன்னா 1-2 பேர் இருக்கலாம். உண்மைதான். 1-2 பேர். இன்னொன்று இதை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும்னு இல்லை, அங்கே ஐயா கூடவே அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் அந்த புறக்காரணிகள்ல இவங்கெல்லாம் நீங்க சொன்னவங்க எல்லாமே நான் அப்படிதான் பாக்குறேன். பூத்தா அருள்மொழி அவர்களா இருக்கட்டும், ஐயா ஜிகே மணி அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து தான் வந்து தொடர்ந்து அவங்க ஒரே மாதிரியே வந்து கட்சியில பயணிச்சுட்டு இருந்துட்டாங்க. ஐயா வந்து என்ன ஏதாவது சொன்னாங்கன்னா செய்யறது, இல்லை கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான தன்னெழுச்சியோட தன்முனைப்போட வந்து எந்த விஷயங்களும் அவங்களாம் செஞ்சதா எனக்கு தோணலை. அப்படியே ஓடுற குதிரையில சவாரி செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு ரொம்ப மெத்தனமா இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தோணுது. அது டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவரோட இவங்களால ஓட முடியலையோ, அதனால வந்து ஐயாவை வந்து அந்த விஷயங்களை அவர் எதுவும் செய்யலைன்ற மாதிரி சொல்லி ஒரு நெட் ஷெல் உருவாக்கிட்டாங்க. இப்போ நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எக்கோ சேம்பர்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி ஒன்று முகநூல் எழுதுறேன்னா அது பெருசாக வந்து வெளியில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக போய் சேராது. கட்சியில் ஐயா ஆதரவாக இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு எழுதுறீங்க பொதுவெளியில், அதான் அடுத்து கேட்கலான்னு வந்தேன். 4 பேர் வந்து டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இதுவும். அது அங்கே அந்த 4 பேரோட போகும். இது ஒரு 400 பேர் நான் எழுதுறேன்னா ஒரு 40 பேர் பார்ப்பானாலும் 400 பேர் அவ்வளோதான் இருக்கும். எக்கோ சேம்பர்ன்றது ஒரு அல்காரிதம் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும். நம்ம லைக் மைண்டட் பீப்புள், ஒரே விதமான கருத்துக்கள், அந்த கன்சியூமர்ஸ் எப்படி இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும், பெருசாக வெளியில் எங்கேயும் போகாது. இல்லை, இன்னொன்று வந்து இப்போ நான் நிறையா சமூக ஊடக பேரவை சார்ந்த இளைஞர்களே நிறையா வந்து ஜிகே மணி அவர்கள் தான் காரணம்னு வெளிப்படையாகவே எழுதுகிறாங்க. அவர் ஏற்கனவே வந்து அவர் வந்து பதவியில் இருந்தது, அவர் தான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம்லாம் தொடர்ச்சியாகவே எழுதிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சமூக ஊடக பேரவை இளைஞர்கள் தான் பொதுவாக அந்த பிரச்சனையை பொதுவெளியில் பேசி பேசி பெருசாக்கிட்டாங்க, அந்த விமர்சனம் வருதுல, அதை நீங்கள் அதுதான் அது முற்றிலும் தவறானது. சமூக ஊடகங்களில் பேசுறதை வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு மாபெரும் இயக்கம். சமூக ஊடகம்ன்றது அவங்க அங்கே களத்தில் செய்கிற விஷயங்களையும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள், கட்சியுடைய கொள்கைகள், தலைவர்களுடைய செயல்பாடுகளையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அளவுக்கு இம்பேக்டை வந்து இது கிரியேட் பண்ணாது. ஏன்னா நீங்கள் ஒரு பாமகவை சேர்ந்தவன் இருக்கானா அவன் அத்தனை பேர் பரவலாக எல்லாரோடையும் வந்து கனெக்ட் இருக்கிறது இல்லை. குண்டு சட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி தான் அது ஏற்றுக்கக்கூடிய அது ரொம்ப கசப்பான விஷயம், பட் அதுதான் உண்மை. ஸோ இவங்க எழுதுறதுனால அவங்களுக்குள்ளேயே அங்கே ஐயா தரப்பு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் பாமக தான், டாக்டர் அன்புமணி அவர்கள் தரப்பும் பாமக தான். ஸோ இவங்க வந்து மனசில் இருக்கக்கூடிய குமுறலை டாக்டர் அன்புமணி தரப்பில் இருக்கிறவங்க வைக்கும்போது அவங்க பார்த்துட்டு வெளியில் அதுக்கும் இதுதான் போகுதுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ஒரு முகநூலில் எழுதுறது மூலமாக தான் இவ்வளோ பெரிய கட்சியோட விஷயம் வந்து தமிழ்நாடு முழுக்க போகுதுன்னா அது ஒரு தப்பான புரிதல். அது அப்படி கிடையாது.
அறிவு இருக்கக்கூடிய யார் சிந்தனை சுயமா சிந்திக்கக்கூடிய யாருக்கும் அது தெரியும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்தில் அந்த புகைப்படம் ஒன்று வெளியானது. தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. ஆனால் அதை வந்து வெளியிட்டது வந்து அன்புமணி அவரோட ஆதரவாளர்கள் தான் திட்டமிட்டு வந்து வெளியிட்டுட்டாங்க. ஏன்னா பிரச்சனை அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறதுனால. இல்ல, இது கேட்கும் போதே வந்து சிரிப்பா வருது. ம். அதுக்கு எப்படி இது வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்வு. ம். அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா உள்ள யார் வரணும் யார் வரக்கூடாது யார் தான் வருவாங்கன்ற முடிவு செய்து நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வா தான் இருக்கும். அங்க அந்த நிகழ்ச்சியில யார் இருந்தாங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க அது வெளியில தெரியறது தனக்கு வந்து அது பலம், தனக்கு அது தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களால மட்டும்தானே அதை வெளியிட்டிருக்க முடியும். ம். அந்த அந்த புகைப்படம் வெளியே வந்த பார்த்து டாக்டர் அன்புமணி தரப்புல இருக்கிறவங்க தான் மனசு கஷ்டப்பட்டாங்க. இது ஏன் வெளியிட்டாங்க அப்படின்றது தான் கேள்வி. எனக்கு அது வெளியிட வேண்டிய அவசியமே இல்லை. தனிப்பட்ட முறையில் நிகழ்ந்தது. அது அவரோட தனிப்பட்ட அவரோட தோழர்கள் தோழி யாராவதுக்கெல்லாம் சந்திக்கிறது, அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை வெளியில கொண்டு வந்தது ஏதோ உள்நோக்கமுடைய அவர் நம்ம நிறைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து அவரை இயக்குதுன்னு சொல்றாங்களா, அவங்க தான் யாரா இருந்தாலும் அதை வெளியிட்டு இருக்கணும். நிச்சயமா அவங்களுக்கு இப்ப தரப்புக்கு அது அந்த போட்டோ வெளியில வந்தது வந்து எந்த விதத்துலயும் லாபம் கிடையாது, மன கஷ்டம் தான். என்ன நோக்கம் இருக்கும்? ஏன்னா இனிமே வந்து தனிப்பட்ட முறையில அவரோட பெயரை கெடுக்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல, ஒரு அரசியல் காரணம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? இல்லை, அவரோட நான் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறேன், நான் வந்து அவருக்கு அவ்வளோ வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறதுக்காக யாராவது பண்ணியிருந்திருக்கலாம். அவர் பேரை கெடுக்கணும்னு கூட செய்யலாம். அவர் அவ்வளோ பெரிய தலைவர். டாக்டர் ஐயா வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து அவர் வந்து சமூக நீதி காவலர், சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர் திமுகவில் இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. பட் எந்த விதமான அதிகார பதவிக்கும் வராமல் இந்தியா முழுமைக்கும் பல விதமான சமூக நீதி விஷயங்களை வந்து கொண்டு வந்த அவருடைய பெயரை வந்துட்டு டேமேஜ் பண்ணணும், பாட்டாளி மக்கள் கட்சியை ஒட்டுமொத்தமாக வந்து சீர்குலைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய யார் வேணாலும் செஞ்சுருக்கலாம். திமுக காரங்க கூட தூண்டுதல் இருக்கலாம். இப்போ அவர் சுற்றி இருக்க அந்த புறக்காரணிகளை அவங்க தூண்டி இருக்கலாம், எல்லா விதத்துலையும் தூண்டி இருக்கலாம். ஒரு கேள்வி, நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி கூட்டணி முடிவெடுக்கிறது அப்படின்றதுல வந்து இப்போ கடந்த முறை பிஜேபி கூட போனது அப்படின்றதே அன்புமணி அவர்களோட முடிவு தான். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட முடிவு இல்லை. ஏன்னா பேசினதை வச்சே நமக்கு தெரிஞ்சது அதிமுக தான் இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொன்னதை வச்சு ஒருவேளை ஒரு தவறா இந்த கூட்டணி போன்ற விஷயங்கள்ல தவறா வழி நடத்துறதுனால நம்மளே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். ஏன்னா அமித்ஷா நாளைக்கு வராரு, புரியுது, அடுத்த நாள் வராரு, அதுக்கு முந்தின நாள் வந்து மருத்துவர் ராமதாஸ் நான் தான் தலைவர்னு அறிவிக்கிறாரு. அது வந்து இந்த காக்கா உட்கார பணம் இந்த கதை அப்படின்ற மாதிரி தான். உண்மையிலே கூட்டணி விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து அவராகவே எந்த விஷயத்தையும் செய்யலை. கண்டிப்பாக டாக்டர் ஐயா அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பிஜேபி கிட்ட வந்துட்டு டாக்டர் அன்புமணி போய் பேசலை. இது வந்து 100% வந்து உண்மை. நான் அறிந்த வரைக்கும் அது வந்து ஐயாவுடைய சொல்ல மீறி பிஜேபியோட கூட்டணியெல்லாம் வந்து டாக்டர் அன்புமணி பேசலை. ஐயா சொல்லியிருந்தா டாக்டர் அன்புமணி அவர்களே போயிட்டு அதிமுக கூட பேசியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு ஏன்னா இப்போதுமே வந்து அதில் ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு, அது நமக்கு வந்து வெளிப்படையாக. ஏன்னா இப்போதுமே குறிப்பாக சமூக பேரவை உள்ளிட்டவர்கள் வந்து எழுதுறதுல என்னன்னா, திமுக கூட கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. திமுக கூட கூட்டணி சேரக்கோ இல்லை திமுக கிட்ட கட்சியை கரைக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியெல்லாம் நடக்குது, அது போன்ற விமர்சனங்களை எல்லாம் உங்க தரப்புல வந்து நிறைய முன்வைக்கிறாங்க. அப்படின்னும் போது அதுதான் கூட்டணி குறித்து தான் அந்த பிரச்சனையா அப்படின்ற மாதிரி? இல்லை, கூட்டணின்றது ஒரு சின்ன ஒரு விஷயம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஐ மீன் நடுவண் அரசுக்கான தேர்தல் வரும்போது, மாநில அரசு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும்போது மட்டும்தான். அது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. கூட்டணி விஷயத்தில் டாக்டர் அன்புமணி கண்டிப்பாக டாக்டர் ஐயா என்ன சொன்னாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் பேசியிருக்காங்க. அதிமுக கூட போய் பேசியிருந்தா வேற யாராவது அவங்க இஷ்டத்துக்கு தனிப்பட்ட முறையில் போய் பேசியிருக்கலாம். ஐயா சொன்னதை வச்சு தான் டாக்டர் அன்புமணி போய் பேசினாங்க. அதுக்கடையில் யாராவது குறுக்கு சால் ஒட்டி ஏதோ பண்ணிட்டு அதில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்றதான் நான் நம்புகிறேன். திமுகவோடு கட்சியை வந்து கரைக்கிறதுக்கான ஒரு அப்படி தெரியுது அப்படின்னு பார்க்குறது, ஒரு சாமானியராக யார் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். டாக்டர் ஐயா வந்து கடந்த ஒரு ஏப்ரல் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியுமே கொஞ்ச நாளாகவே வந்துட்டு திமுக மீதான விமர்சனங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுக இந்த கடந்த 4 ஆண்டுகளில் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து வழக்கமாக ரொம்ப துல்லியமான விவரங்களோட சுட்டி காட்டக்கூடிய டாக்டர் ஐயா எதையுமே சுட்டி காட்டலை. ஆனால் டாக்டர் ஐயா என்ன செயல்கள்லாம் சரியாக செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை தொடர்ந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் ஐயா அதெல்லாம் எதுவும் செய்யலை. அது மாதிரி திமுக காரர்களோட வந்து தொடர்பில் நிறைய ஃபோட்டோஸ் அப்படிலாம் படங்கள்லாம் வெளியில் வருது ஐயாவை சுற்றி இருக்கிறவங்க. சாமானியராக பார்க்கும்போது திமுக பக்கம் வந்து சாயிற மாதிரி எண்ணம் தோன்றுவது இயல்பு தான். உண்மையிலே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு
நம்புகிறேன், இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நான் நீண்ட நாட்களாக உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பொதுவாக பாமக ஆதரவு கருத்துக்கள்ன்றதை தாண்டி பொதுவான விஷயங்கள், தமிழ் உணர்வு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பொதுவான ஒரு சமூக அக்கறையோட திரைப்படங்கள் வந்தால் கூட நல்ல சமூக கருத்துக்களோட வந்தால் அது போன்ற விஷயங்களை எடுத்து பொதுவாக சமூக அக்கறையோட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு வந்து பர்சனலாக எப்படி இருக்கு? இந்த 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கிறது. மனவலிக்கெல்லாம் மருந்து வந்து டாக்டர் ஐயா தான் தரணும். ஏன்னா டாக்டர் அன்புமணி அவர்கள் எந்த விதத்துலையும் இதுக்கு காரணமாக இல்லை. வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அவங்க எந்த விதத்துலையும் அதுக்கு காரணமாக இல்லை. பல முறை வந்து ஐயாவை சந்திக்கிறதுக்கு போயிருக்காங்க. அடுத்த நாளே கூட போயிட்டு அந்த பிறந்தநாள் விழா போனப்போ கூட நான் எதுவும் பேசலை அப்படின்ட்டுருக்காரு. இவர் போய் பேசுறதுக்கு போகிறாங்க, குடும்ப நிகழ்வுக்கு போகிறப்பையும் ஐயா தவிர்த்துக்கிட்டு வராங்க. அதுதான் அது அது வந்து ரொம்ப மனக்கசப்பான நிகழ்வு தான். சரியாக ஆகணும்னு எல்லாரும் நம்புகிறோம். இது இப்படியே தொடரக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய எண்ணம். ரொம்ப நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.